ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது தீபக்கோட ஃபேமிலி வந்து உள்ளே வந்துட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ஸோ இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா தீபக் அவர்களோட ஃபேமிலி தான். எனக்கு பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ லைவ் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கும். முக்கியமாக தீபக்கோட வைஃப் நல்லாவே அவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இடத்துல ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய இடத்துல ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய எந்த மாதிரி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்ட விஷயமும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி நெத்தியில் பொட்டில் அடித்த மாதிரி சொன்னாங்க பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக விஷாலெல்லாம் போட்டு ஒரு மாதிரி வச்சு செஞ்சாங்க. அதுலேயும் இல்லாமல் சௌந்தர்யாவை மாதிரி அவங்கள மாதிரி ஒரு மாதிரி சௌந்தர்யா மாதிரி பண்ணி காமிச்சாங்களே, வேற லெவலு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் அவர்கள் எந்திரிக்க முன்னாடியே வந்து அவங்களோட ஃபேமிலி உள்ளே வந்துட்டாங்க. வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஜாக்லின் வந்து பார்த்தோன்னே அவங்கள வந்து சைலண்ட் பண்ண சொல்லி ஒரு அமைதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. தீபக் அவங்க ஃபேமிலி உள்ளே போயிட்டு அவர் படுத்திருக்காரு. அவங்க ஒய்ஃபை படுத்துக்கிட்டாங்க. படுத்ததுக்கப்புறம் யாராவது என் வேலை வந்து படுத்துருக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கவும் அவங்க மகன் நின்றுக்கிட்டு இருக்காப்புல, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாப்புல. ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஓகே ஃபன்னாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கப் சாங்லாம் வருது. வேக்கப் சாங்கில் வந்து எல்லாரும் வராங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபன்னான ஒரு மூடாக தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தீபக் வைஃப் வந்து விஷால் தான் எதுக்கு விஷால் மேலே கோவமா என்னன்னு தெரில. அதாவது என் புருஷனை வந்து நான் தான் கலாய்ப்பேன், வேறு யாருமே கலாய்க்கப்படுது, குறிப்பாக விஷால் என் புருஷனை நான் தான் கலாய்ப்பேன் அப்படின்ற மாதிரி விஷாலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா விஷாலுக்கு தேவை தான். 1-2 இடத்துல வந்து தீபக் என்ன சொல்கிறது, தீபக் இல்லாத நேரத்துலையா இருக்கட்டும், இல்லை சப்போஸ் முத்துக்குமாரன் மாதிரி பேசி காட்டுறது, தீபக் மாதிரி பேசி காட்டுறது, அவர் மாதிரி கலாய்க்கிறதுன்னு 1-2 விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, அதை இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல விஷாலை போட்டு ஒரு மாதிரி தரமான சம்பவம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமாரானே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை வந்து இந்த இடத்துல அவங்க பாராட்ட தான் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு யாரையுமே அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மனசு வலிக்கிற மாதிரி யாரையுமே எதுவுமே பேசவே இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா முத்துக்குமாரை வந்து நல்லாவே பாராட்டினாங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட பேச்சு இது நல்லா இருக்குது. அதே மாதிரி மஞ்சரியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களையுமே நல்லா பாராட்டாங்க. எனக்கு பிடிச்ச 2 கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி அண்ட் ஜாக், இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தான் மஞ்சரியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருந்தா வர்ற அதாவது அந்த ஃப்ரீ டாஸ்கில் வரக்கூடிய கெஸ்ட்டாக வரக்கூடிய ரிலேஷனாக இருக்கக்கூடிய அவங்களுக்கும் அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஓகே, நாம் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே நமக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கு அப்படி தான் தெரியுது போல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா சௌந்தர்யா வச்சு செஞ்சாங்க பாருங்கள். சௌந்தர்யா வந்து அதாவது அவங்கள வந்து திட்டலை ஒன்றும் பண்ணலை, பட் அவங்கள மாதிரியே இவங்க செஞ்சு காட்டினது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வேணா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் அதை போட்டு அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். Oh my god. அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த அந்த முடியை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து எப்போ ஒரு ரப்பர் பேண்ட் கட்டி கொண்டே போட்டுக்கிட்டு வந்துடுறேன். அந்த பொண்ணு அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு போச்சு, நாலு ரப்பர் பேண்ட் வீட்டுல இருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அவளுக்கு. இது கோவப்பட்ட கூட காமெடியா தான் இருக்கும். அதுவும் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கோவப்பட்ட பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான இதாக இருக்காங்க, ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது தீபக் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்காங்க போல இருக்கு. அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், தீபக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த இது இப்படி இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி டிசிப்ளின்னா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிருப்பாங்களே. ஸோ 2 பேருமே அப்படி தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா தீபக்கோட பையன் வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் தீபக்கோட வைஃப் சௌந்தர்யா மாதிரி பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி காட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் கால் மேலே கால் போட்டோன்னே டக்குன்னு காலை ஒழுங்கா வை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி கோவம் ஃபேஸுக்கு போயிட்டாங்க. நான் நினச்சேன் இது வந்து அவங்க பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்கிறது
சௌந்தர்யா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதில் ஏதோ ஒரு பார்ட்டாக இவங்க ஏதோ சொல்கிறாங்களோன்னு நான் நினச்சா, அவங்க பையன் வந்து ஐயோ எங்கள் அம்மா திட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா. அப்போ தான் நமக்கே தெரிஞ்சிச்சு அவங்களோட பையனை வந்து நீ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க, பட் நீ மட்டும் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க, சரி காலை சரியாக போடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது, தீபக் வந்து டிசிப்ளின் வந்து அவரும் இருக்காரு, பட் இன்னொருத்தவங்களும் அது அந்த இடத்துல வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃபும் அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களும் அந்த வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து நல்லாவே தெரிஞ்சு. இது வந்து தப்பே இல்லைங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதாங்க பெரிய வயசில் அவங்க பெரியவங்களை ஆகும்போதும் அதை வந்து கடைபிடிப்பாங்க. ஸோ குறிப்பாக சொல்ல போனோம்னா தீபக் இருக்காரு, அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது வந்து தப்பே கிடையாது. இது ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க வேண்டியது. டிசிப்ளினை சொல்லிக் கொடுங்க. அடித்து அவங்கள வந்து கண்டிக்கிறது வேறு, பட் டிசிப்ளின் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்ல, அதுதான் அவங்க பெரிய ஆள் ஆகும்போது அவங்களுக்கான ஒரு அவங்க பெரிய ஆள் ஆகும்போது அதை அவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணீங்க? வேணா அந்த வீடியோவையும் போடுறேன் பாருங்கள். திட்டுறப்ப அவர் வந்து அந்த கோவம் நம்மளுக்கே தெரியும். காணப்படி இருக்காத ஸ்ட்ரெயிட்டாவே அது கோவப்படுறது வந்து அப்படியே தெரியும். அது தெரிஞ்சப்ப எப்படின்னா இந்த பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து தப்பே சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு ஃபன்னாக அவங்க வந்து சௌந்தர்யா மாதிரி பேசிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக போய் உட்காந்து தீபக் அண்ட் அவங்க யார் பையன் ஒய்ஃப் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து புதுசாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, அதையே கண்டினியூ பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அவங்க சொன்னாங்க, தீபக் வைஃப் சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தீபக் கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருக்காரு. அது எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் திடீர்னு ஒரு நீ என்ன சொல்கிறது கம்பேக் கொடுத்த பார்த்தியா, அந்த கேப்டன்சி டாஸ்க்காக இருக்கட்டும், அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குது. அதில் எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபக்கோட பையன் வந்து அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ வந்து சௌந்தர்யா வராங்க. சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களோட ஃபேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அங்கேருந்து நம்ம முத்துக்குமார், என்னது ஃபேனா, என்னங்க நடந்துச்சு, ஐயோ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் கொண்டு போனார். அது நல்லாவே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்துச்சு இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. ஸோ இப்போ இவங்க தீபக்கோட ஃபேமிலி வந்தது கொஞ்சம் ஃபன்னாக இது மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தீபக்கோட வைஃப் வந்து எல்லாருமே நல்லா தான் சொன்னாங்க. குறிப்பாக யாரையுமே இவங்க இது இல்லைன்னு இவங்க இப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலை. பட் எல்லாருமே கரெக்டாக பண்ணாங்க, நல்லா இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. ஸோ எனக்குமே அவங்களோட வந்திருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.